வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, இல்லை டாக்டர், அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்தாகிருச்சு. ஸோ அதனால் அவங்க வேறு ஏதாவது ஒரு பாதிப்படைஞ்சால் அதுவே பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, சார் நான் நல்லா தான் செக் பண்ணேன், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வராரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு சந்தேகமாக இருக்குது, ரேவதி நம்மளை பார்த்து மயக்கம் மட்டும் விழுந்தாளா, இல்லை நம்மளை பார்க்காம மயக்கம் மட்டும் விழுந்தாளா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம். அப்போது நம்ம ரேவதியை நேராக ஈஸ்வரி கேட்குறாங்க, எங்கடி போன அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு செம்மையாக போர் அடிச்சிச்சுமா, அதனால தான் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன், சாரிம்மா அப்படின்ட்டு. ஈஸ்வரி கேட்குறாங்க, உன்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது யாருடி அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா கார்த்தி இருக்காரு இல்லம்மா, அவர் தான் கொண்டாந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, என்னது கார்த்தியா அப்படின்ட்டு. அப்போ மயில் டக்குன்னு அவங்க அத்தை கிட்ட, அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தி கிடையாது, இவ எதேச்சியா கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்கா, அப்போது அவரை பார்க்க போகும் பொழுது மயங்கி கீழே விழுந்திருக்கா, ஆனால் அவரை பார்க்கல, அவர் தான் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. அந்த டிரைவர் பையனை பற்றி எப்படியாவது இவ மறப்பா அப்படின்னு பார்த்தா, இவ அவனை தேடியே போயிருக்காளே, இவ தெரிஞ்சுதான் தேடி போனாளா இல்லை தெரியாமல் தேடி போனாளா, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு ரேவதி கிட்ட, இங்கே பாரு, உனக்கு எப்படி அந்த கார்த்தியை தெரியும், எதுக்காக நீ அந்த கார்த்தியை தேடி போன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி இந்த ஊருக்குள்ளே நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறாரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு, யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் கேட்டேன், அவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு அவரை போய் பார்க்க போகிற நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஒரு 2 செகண்ட் ஆகிருந்துச்சுன்னா அவரை நான் பார்த்துருப்பேன், ஆனால் அவரை பார்க்க முடியாமல் போயிட்டுமா. இதை கேட்டதும் ஈஸ்வரி மனசுக்குள்ள, அப்பாடா நல்ல வேளை இவ பார்க்கல, பார்க்குறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குது, இனிமே இவளை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு ரேவதி கிட்ட, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில் போ, இனிமே நீ தனியாக வெளியில் போகிற வேலை வச்சுக்காத, நீ தனியாக போனேன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆகும், சரியா. ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிம்மா, இதுக்கப்புறம் நான் வெளியில் போனால் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன், உங்ககிட்ட சொல்லாமல் நான் போகலை, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, அதனால தான் நான் போனேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுடி, நீ தனியாக போகிறதுனால தனியாக இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு, ஆனால் உனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துருச்சு, ஸோ அந்த விபத்துனால உனக்கு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் உன்னை தனியாக போக வேணான்னு சொல்கிறேன், மற்றபடி உன்னை வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லலை, வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறேன். உடனே ரேவதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறமா ராஜா நேராக ஈஸ்வரி கிட்ட, வா ஈஸ்வரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி வெளியில் வராங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இப்படியே ரேவதியை எதுவுமே தெரியாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ரேவதி தானாகவே கார்த்தி மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்கா, அது எல்லாமே விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருமே அவ்வளோ சுலபமாக பிரிச்சிடலாம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக அவ்வளோ சுலபமாக நடக்கிறது கிடையாது. இன்றைக்கி தானாகவே ரேவதி நம்ம மாப்பிள்ளைய பார்க்குறதுக்காக போயிருக்கா, அவளுடைய ஆர்வம் தான் அவளை போய் பார்க்க வச்சிருக்கு, அவள் ஆள் மனசுக்குள்ள இன்னும் கார்த்தி மாப்பிள்ளையோட நினப்பு இருக்குது, அந்த நினப்பு தான் இன்னைக்கு கார்த்தியை தேடி போயிருக்கு, நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருமே பிரிக்க முடியாது ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, அவள் எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது வரைக்கும் என் பொண்ணை அனுபவித்த கஷ்டம் எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் என் பொண்ணு எந்த வகையிலையும் கஷ்டம் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்,
இனிமே தேவையில்லாம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இனிமே என் பொண்ணு அவனை போய் பார்க்க மாட்டா. இனிமே என் பொண்ணுக்கு நான் எப்பவுமே பக்கபலமா இருப்பேன். நீங்க நினைக்கிறது நடக்காது. அந்த கடவுளா பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோயின் கிட்ட வாமா போகலாம், டாக்டர் ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயிலே நேரா அவங்க மாமா கிட்ட, என்ன மாமா இது, அத்தை இப்படி பண்றாங்க, கொஞ்சம் கூட சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க. சுலபமா அவங்க 2 பேரையுமே பிரிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா ரேவதி ஆள் மனசுல இன்னும் கார்த்தியோட நினைப்பு இருக்கு. அந்த நினைப்பு தான் இன்னைக்கு சகலை கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, ரேவதிக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அத்தை என்ன நினைச்சாலும் சரி அவங்க 2 பேரையுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அந்த டாக்டர் சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ரேவதிக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா இந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ரேவதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயில் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, ரேவதியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல டாக்டர் கிட்ட இருக்கா? மயிலு சொல்றாரு, நான் கேட்குறேன் சகல. ஹீரோ சொல்றாரு, நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க அத்தை கிட்ட கேட்க வேண்டாம். மயிலு சொல்றாரு, சரிங்க சகல நான் கேட்குறேன் அப்படின்னு நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை ரேவதியோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கத்த இருக்கு? ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும், ரேவதி இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதி இப்போ நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. மயில சொல்றாரு, என்னத்தை எப்படி சொல்றீங்க? கடந்த 3 வருஷத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே ரேவதி மறந்துட்டா. அது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க சாதாரணமா சொல்றீங்க? இங்க பாருங்கத்த, ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சீக்கிரம் கொண்டு வரணும். இல்லைன்னா அதுவே ரேவதிக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இதை சாதாரணமா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸை நான் கொடுக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன் அத்தை அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சகலைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி உடனே சொல்லணும் அப்படின்னு நேராக நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு, அத்தை அந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சகலை, அத்தை கிட்ட நான் கேட்டேன், ஆனால் அத்தை அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்றது சகல? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வீட்டில தான் இருக்கீங்க, அத்தை எங்க போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அத்தைக்கு தெரியாம அந்த ரிப்போர்ட்ஸை என்கிட்ட மட்டும் எடுத்துக்கொண்டாந்து எப்படியாவது கொடுங்க. ரேவதிக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்ல. இது கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி இல்லாத நேரத்துல ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஈஸ்வரியோட அந்த பீரோல் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு அதில் ரேவதியோட ரிப்போர்ட்ஸை பார்க்குறாங்க. ரேவதியோட ரிப்போர்ட்ஸை கையில் எடுத்துட்டு, இதுதான் கரெக்டாக இப்போ ரேவதிக்கு நடந்த விபத்தோட ரிப்போர்ட்ஸ், இதில் டாக்டர் சொன்னது அப்படியே இருக்குது, இதை கொண்டு போய் சகலைக்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ நேராக அவர்கிட்ட, சரி நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்ஸை கொண்டுட்டு வந்துட்டீங்களா? அவரே சொல்கிறாரு, சகலை இதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிட்டு, ஆனால் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதில் இருக்க வேண்டியது எல்லாமே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு, இந்த ரிப்போர்ட்ஸை கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கொடுக்குறேன், அவங்க கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லணும். ஸோ அவங்க பார்த்துட்டு இதில் என்ன விவரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, அந்த ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவங்க அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கிட்டு, சார் நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் நல்லா கேட்டேன் சார், ரீசெண்டா உங்க மனைவிக்கு ஒரு விபத்தாகிருக்கு, அந்த விபத்துல கடைசி 3 வருஷத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டதா அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துறதுனால பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நீங்க பார்த்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க சார், நான் இதை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்ஸை தரவா செக் பண்றாங்க. தரவா செக் பண்ணி முடிச்சுட்டு நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ்னால எந்த வித பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு
கடைசி 3 வருஷத்துல உள்ள நினைவுகள் மறந்துருக்கு. அதை நீங்க சாதாரணமா சொல்லி கூட ஞாபகப்படுத்தலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தெல்லாம் இல்ல, அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாங்க, டாக்டர், நாங்க பார்த்த டாக்டர் ரேவதிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரதுனால ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு எங்க கிட்ட ரொம்ப எச்சரிச்சாங்க. சோ அதனாலதான் டாக்டர் உங்ககிட்ட கேக்குறோம். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ்ல உள்ளதை எந்தவித மாற்றமும் இல்லாம நான் கரெக்டா சொல்லிட்டேன். சோ ஒருவேளை இந்த ரிப்போர்ட்ஸ் தப்பா இருக்கணும், இல்ல சொன்ன டாக்டர் உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்கணும், ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க டாக்டர், இன்ஃபர்மேஷன் கொடுத்த வரைக்கும் தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா ரேவதியை செக் பண்ண டாக்டரை போயிட்டு பாக்குறாங்க. அந்த டாக்டர் ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு அச்சு மாறாம கரெக்டா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு. அப்ப டாக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, இப்போ எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இந்த ரிப்போர்ட்ஸ்ல நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்களோ அததான் நீங்க படிக்க போறீங்க, படிங்க. ரேவதிக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கா, சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அவங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் மன்னிச்சிருங்க சார், உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல சந்திரா, அவங்க தான் சார் பொய் சொன்னாங்க, அதனாலதான் நான் பொய் சொன்னோம். இல்லையா நாங்க அப்படி பொய் சொல்லி இருக்க மாட்டோம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க, அவ்வளவு பெரிய விஷயத்த பொய் சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு. உடனே அவங்களும், சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரதுனால பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு இந்த டாக்டர் சொன்னாங்கல்ல, அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே பொய். ரேவதிக்கு அப்படியெல்லாம் எந்த வகையிலயும் ஆபத்து கிடையாது, அவ நல்லாதான் இருக்கா. பழைய ஞாபகங்களை நார்மலா கொண்டு வந்தாலே அவ நல்லபடியா ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருவா. ஆனா இவங்க தேவையில்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் உங்க தங்கச்சி பேச்சை கேட்டுதான் இப்படி பண்ணாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நேரா ஹீரோவை பார்த்து, மறுபடியும் என் தங்கச்சி மேல பழி போறியா அப்படின்னு சொல்ல டாக்டர் சொல்றாங்க, மேடம் மன்னிச்சிருங்க மேடம், நான் தான் உங்க தங்கச்சி சொன்னதை சொன்னேன், சோ ஏன் மேலதான் மேடம் தப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொன்னதோட ஈஸ்வரி நேரா டாக்டர் கிட்ட, உண்மையாவா அப்படின்னு சொல்ல டாக்டர் சொல்றாங்க, ஆமா மேடம், உங்க தங்கச்சி தான் இந்த ரிப்போர்ட்ஸ மாத்தி சொல்ல சொன்னாங்க, அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் பொய் சொல்லிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்படி இல்லாம நீங்க பொய் சொல்லுவீங்க, உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படியா பொய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோட அவங்க டாக்டர் சொல்றாங்க, சாரி மேடம், பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வீட்டுல உள்ள எல்லாருமே பேசுறாங்க, உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், இப்படி பொய் சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சோ ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சாதாரணமா சொல்றதுலயே அவளுக்கு நல்லபடியா ஞாபகத்துக்கு வந்துடும். சோ இப்பயாவது ரேவதி கிட்ட சொல்லலாமா? ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, ரேவதி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறுபடியும் தடுக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.